பெண்களே தலைமுடியை வாரும் பொழுது தெரியாமல் கூட இந்த தவறை செய்துவிடாதீர்கள். எப்பொழுதும் தலைமுடியை நின்று கொண்டு வாரக்கூடாது. நின்று வாரும் பொழுது ஆங்காங்கே முடியை நாம் கால்களால் மிதித்து விடக்கூடும். இதனால் உச்சம் தலையில் வாசம் செய்யும் மகாலட்சுமியை நாம் மிதிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம்மை விட்டு விலகும். உச்சம் தலையில் நேர்வகிடு எடுத்து வாரும் பெண்களின் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதனால் எந்தவிதமான துர்சக்திகளும் அவர்களை நெருங்காது. தலைமுடியை வாரியவுடன் கைகளில் அதை எடுத்துவிட வேண்டும். அப்படி எடுக்காவிட்டால் ஆங்காங்கே முடியானது வீட்டின் மூலையில் அலைந்தும் சுற்றி கொண்டும் இருக்கும். இதனால் நம்முடைய வாழ்க்கையும் அலைந்தும் நிம்மதியில்லாமல் இருக்கும். தலைமுடியை வாரும் பொழுது அமர்ந்து கொண்டுதான் வார வேண்டும். அப்பொழுதுதான் நம்மிடம் இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் நம்மிடமே இருக்கும். கோவிலுக்கு செல்லும் பொழுது தலைமுடியை விரித்து கொண்டு போகக்கூடாது. ஆங்காங்கே முடி உதிர்வால் கோவில் பிரகாரத்தில் அலைந்து திரிவதால் கடவுளின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும். தலைமுடியை வாரியவுடன் அந்த இடத்தை முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆங்காங்கே முடிகள் அலைந்து திரிவதால் கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.